ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். அஸ்மதாச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி மனார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாட்சைகலக்ஷாணாம் சுரவஸ்ரீதர சதா. கோலாகல தயாபாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்தப்ரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. சுவாமி பெரியாழ்வார் திருமொழியில் 2ஆம் பத்தில் 3வது திருமொழி, அதில் கடைசியில் 13வது பாசுரமாக வரக்கூடியதான பலஸ்ருதி பாசுரம். இதில் வார்காது தாழப்பெருக்கி மகர குழையிட வேண்டி சீரால் அசோதை திருமாலை சொன்ன சொல் சிந்தையுள் நின்று திகழ பாரார் தொல்புகழான் புதுவை மன்னன் பன்னீர் நாமத்தார் சொன்ன ஆராதல் அந்தாதி 12 வல்லார் அச்சுதனுக்கு அடியாரே அப்படின்னு துவாதசநாம பாசுரம் இது. கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மசூதனன், திருவிக்கிரவன், வாமனன், ஸ்ரீதரன், ரிஷிகேசன், பத்மநாபன், தாமோதரன்றதான இந்த 12 நாமங்களையும் வரிசையாக சொல்லி பாசுரங்களில் 12 பாசுரங்களையும் பாடிட்டார். 13வது பாசுரம் தான் இப்போ பலஸ்ருதி. அதில் பன்னீர் நாமத்தால் சொன்ன ஆறாத அந்தாதி 12 வல்லார். இது அந்தாதி கிரமத்தில் 12 பாசுரம். இதில் 12 நாமத்தார் சொன்னன்ற இடத்துக்கு சுவாமி மனவாள மாமனிகள் வியாக்கியானம் பண்ணிச்சு. வைஷ்ணவ சின்னமான திருத்வாதச நாமங்களும் அருளி செய்ததாய், அதுவும் திருத்வாதச நாமங்களோடே அருளி செய்ததாய். அப்போ இங்கே துவாதச நாமம்னு வெறும்னு சொல்லலாம். 12 நாமங்கள் வியூகம் பகவான் எடுத்ததான அவதாரங்கள், வியூக அவதாரங்கள் 12 இருக்கு. அந்த 12 பேர் 12 எம்பெருமான்களுடைய பேரையும் வரிசையாக சொல்லிட்டு வரார் இல்லையா. இந்த இடத்துல 12 நாமங்களில் வச்சுட்டு பாடினதான இந்த 10 பாசுரம்னு வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்கு. வைஷ்ணவ சின்னமான திருத்வாதச நாமங்களோடே அருளி செய்தாய். அப்போ வைஷ்ணவனுக்கு சின்னம் எதிரானா 12 ஊர்துவ புன்றம் இட்டுக்கிறது, மேல் நோக்கினதான புன்றம் திருமண் காப்பு இட்டுக்கிறோமே அந்த 12. அதில் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நாமம் சொல்லி இட்டுக்கிறதுனால தானே அதுக்கு தமிழில் நாமம் இட்டுக்கிறதுன்னு சொல்கிறோம். அப்போ பகவானுடைய திருநாமங்களை சொல்லி கேசவாய நமஹா, நாராயண நமஹா, மாதவாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு ஆவாகனமும் வேற பண்ணிக்கிறோம். அப்போ 12 இடங்களில் 12 நாமம் அப்படியே இட்டுக்கிறச்சேவே நாமம் சொல்லி இட்டுக்கிறதுனாலேயே இப்படி இந்த 12 பாசுரம் என்ன எதத்தை சொல்கிறதானா, எப்படி இது பகவானுக்கு ரட்சையாக 12 நாமத்தையும் சொல்லி 12 நாம பாட்டு பாடினாரோ அது மாதிரி இந்த 12 நாமங்களும் நமக்கு ரட்ச. வைஷ்ணவனுக்கு ரட்சை எதிரானா பகவானுடைய இந்த 12 நாமங்கள் தான் அப்படிங்கிறதுனால அதுதான் நமக்கு ரட்சையாக இருக்குது அப்படிங்கிறார். இப்போ பகவன் நாமத்தை சொல்லாத நீ திருமண் காப்பை இட்டுக்கவே முடியாது. முதல்ல ஒரு வைஷ்ணவன் சொல்லிட்டா நீ திருமண் இட்டுக்கணுமா வேண்டாமா? திருமண் இட்டுக்கணும்னு சொல்லிட்டியானா, ஊர்த புன்றம் இட்டுக்கணும்னு சொல்லிட்டியானா ஒரு இடத்துல இட்டுக்கணுமா 12 இடத்துல இட்டுக்கணுமான்னு கேட்டா, யாருக்கு பஞ்சசம்ஸ்காரன்றதான சமாஷனம் ஆயிடுத்தோ அவள் 12 இடங்கள்லையும் ஊர்துவ புன்றம் இட்டுக்கணும். அதுதான் துவாதச ஊர்துவ புன்றம்னு பேர். அந்த 12 ஊர்துவ புன்றம் இட்டுண்டா அதற்குரிய நாமத்தை சொல்லி தான் ஆவாகனம் பண்ணணும். நீ ஆவாகனம் பண்ணாட்டாலும் இட்டுக்க சேவாது கேசவாய நமஹா கேசவாய நமஹான்னு இட்டுக்கணும். அப்படிங்கச்சே இந்த கேசவன், நாராயணன், மாதவன்ற நாமத்தை சொல்லி திருமண் காப்பை இட்டுக்கணும். அப்படிங்கச்சே இது நித்தியானுஷ்டானம். நித்தியானுஷ்டானத்தில் ஒன்றும் அவ்வளோ தூரம் போக வேண்டாம். பிராமணனாக பிறந்த ஒவ்வொரு வைஷ்ணவனும் சந்தியாவந்தனம் பண்ணானா எத்தனை தரம் அச்சுதா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மசூதனான்னு ஆரம்பித்து ஆச்சமனியம் பண்ணுறோமே, அதுவே என்ன நாமம் தானே. திருப்பி நாமம் தானே சொல்கிறோம். 15 முறை நாமம் சொல்கிறோம், அதை திருப்பி சொல்கிறோம். சந்தியாவந்தனம் பண்ணாத ஒரு பிராமணன் இருக்கக்கூடாதுன்னு பிராமணனுக்கு வேற விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ நீ சந்தியாவந்தனத்தில் எத்தனை தரம் துவாதச நாமம் சொல்ல போகிற? அதுக்கு முன்னாடி சந்தியாவந்தனத்துக்கு முன்னாடி முதல் அனுஷ்டானம் திருமண் காப்பு இட்டுக்கிறது. அப்போ 12 நாமத்தை நீ சொல்லாத திருமண் காப்பை இட்டுக்க முடியாதே. அப்போ நீ நாமம் சொல்லாத எப்படி இருக்க முடியும் ஒரு வைஷ்ணவன் சொன்னால்? அதனால இங்கே சுவாமி மனவாள மாமனிகள் வைஷ்ணவ சின்னமான திருத்வாதச நாமங்களோடே அருளி செய்ததாய் அப்படிங்கிறார். இந்த துவாதச நாமங்கள் தான் நமக்கு ரட்சை அப்படிங்கிறத காட்டாருங்க. அதுக்கடுத்து 3ஆம் பத்தில் 4வது திருமொழியில் 10வது பாசுரம் நமக்கு பண்ணின்பம் வரப்பாடும் பக்தருள்ளார் அப்படிங்கிறாருங்க. பண்ணின்பம் வரப்பாடும் பக்தருள்ளார் பரமனடி சேர்வர்களே அப்படின்னு பரமான வைகுந்தம் நண்டுவரே அப்படிங்கிறாருங்க. அதில் கேட்கிறவர்களில் காட்டிலும் பாடுகிற தங்களுக்கு இன்பம் வரும்படியாக பண்ணிலே பாடானிற்கும் பக்திமான்களாய் உள்ளவர்கள். இப்போ இந்த 10 பாசுரம் பாடுறத சொல்கிறாருங்க. 10 பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுறதை சொல்கிறாருங்க. அதில் அப்படி அனுசந்தானம் பண்ணிச்சவே பண்ணின்பம் வரப்பாடும் பாட்டினுடைய இன்பம்
அது பாடுறவாளுக்கு கேட்குறவா ரெண்டு பேருக்குமே ஆனந்தம் உண்டு. பொதுவாகவே சங்கீர்த்தனத்தை பஜனையே கேட்குறவான்னு ஒரு சில கோஷ்டி இருப்பா, பாடுறவான்னு சில பேர் தான் இருப்பா. 1000 பேர் உட்காந்து கேட்டுருப்பா, கை தட்டின்ண்டே தாளம் போட்டுட்டே. பாடுறவா ஒரு 5 பேர் 10 பேர் பாடிட்டு இருப்பா. இப்போ பாடுறவாளுக்கு இன்பம் அதிகமாக இருக்குமா, கேட்குறவாளுக்கு இன்பம் அதிகமாக இருக்கும்னா நம்ம நினைக்கிறோம் கேட்குறவாளுக்கு தான் ஒரே ஆனந்தம், ஆஹா ஆகான்னு குதிக்கிறாளாக்கும்னு நினைக்கிறோம். ஆனால் கேட்குறவாளுக்கே எவ்வளோ ஆனந்தம்னா பாடுறவனுக்கு எவ்வளோ ஆனந்தம் கிடைக்கும் அதில். அப்போ பாடச்சே எப்படி பாடினா ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு அடுத்தது இருக்கு. என்னடா புகழுக்காகவும் பேருக்காகவும் பணத்துக்காகவும் 4 பேர் சபாஷ் சொல்லணுன்றதுக்காக நம்ம உட்காந்து அவாளி பார்த்துட்டு பாடுறவனுக்கு இன்பம் வராது. பணம் வருதா எல்லாரும் ஆகான்னு சொல்கிறாளா, புகழறாளா, உங்களை மாதிரி யார் பாட போகிறா அப்படின்னு புகழ்வாளா, இல்லை இதனால் நிறைய சம்பாவனை கிடைக்குமா, பைசா கிடைக்குமா அப்படின்லாம் நினச்சின்னு பாடுறவனுக்கு ஆனந்தம் கிடைக்காது. அவன் எதை விரும்பினாலும் அது கிடச்சிட்டு போயிடும். குலம் தரும் செல்வம் தரும்ன்ற மாதிரி இவன் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்துரும். ஆனால் யாருக்கு ஆனந்தம்டனா பாடுவதே பிரயோஜனம்னு நினச்சிட்டு அதில் அர்த்தத்தில் மனசை ஊன்றி பாவத்தோட பாடுறது தான் பாட்டே. ஆர்வத்தால் பாடாதார் பாட்டென்றும் பாட்டல்ல கேட்டாமேட்டார் திருமங்கையாழ்வார். அப்போ அந்த ஆர்வம்ன்றதுக்கு அர்த்தமே இங்கே பிரேமையோட. அதனால இங்கே சொல்கிறார், கேட்கிறவர்களிலும் காட்டில் கேட்கிறவாளை காட்டிலும் பாடுகிற தங்களுக்கு இன்பம் வரும்படியாக பண்ணிலே பாடா நிற்கும் பக்திமான்களா. இங்கே பக்திமான்களான்றதுக்கு அர்த்தம் அந்த அர்த்தத்தில் ஊன்றி எம்பெருமானுடையதான அந்த நாமத்தினுடைய அர்த்தத்தில் ஊன்றி அர்த்தத்தை மனசில் வாங்கிட்டு அதுக்கு அப்புறமா அதை பாடுறான்னுச்சு. அப்போ வேற எதுக்கும் இவ விரும்பி பாடலை, பிரேமையோடு பாடுறவாளா இருக்கா. அதுதான் அவளை பக்திமான்களாயினார். அப்போ பிரேம பக்தியோட எவன் நாமத்தை சொல்லிட்டு இருக்கானோ அர்த்தானுசந்தானமா, அப்போ அவனுக்கு தான் அதிகமான இன்பம் வரும். அதில் பண்ணிலே பாடானிற்கும் பக்திமான்களாய் உள்ளவர்கள் அப்படின்றாருங்க. இப்படி ஆச்சரியமாக நமக்கு நாமத்தை சொல்லச்சவே பிரேமையோடு சொன்னால் அது எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இங்கே பெரியாழ்வார் காட்டுறார். பெரியாழ்வார் சொன்னதை காட்டிலும் இந்த இடத்துக்கு வியாக்கியானம் பண்ணுற மணவாள மாமுனிகள் தான் அழகாக சொல்கிறார். பாடுறதுலையே அவ்வளோ ஆனந்தம் கிடைக்கும்பா, பேரானந்தம் வைகுண்டத்தில் போய் அனுபவிக்க வேண்டிய ஆனந்தம் இங்கேயே கிடைச்சிடும் அப்படிங்கிறத காட்டுறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.